الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى عباد الله الصالحين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العليم. கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அடைகின்ற சந்தர்ப்பங்களை, நல்லமல்களுக்குரிய சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை அல்லாஹ் உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்து சந்திக்கின்ற வரைக்கும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோரும் இன்றைய தினம் ஒரு எதிர்பார்ப்போடு என்னுடைய பாவங்களுக்கு உண்மையான தௌபாவை செய்து பாவ மீழ்ச்சியை அடைந்த ஒரு புனிதர்களாக மாற வேண்டும் உணர்வோடு இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த நியத்துக்களை கபூல் செய்து அப்படிப்பட்ட சீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, தௌபா என்ற விஷயம் நாங்க எல்லாரும் புரிந்து கொள்வதற்குரிய கடமைப்பாடு இருக்குது. என்னன்னா, தௌபா என்றால் என்ன என்பதை நாங்க விளங்க வேண்டிய தேவை. தௌபா பாவ மன்னிப்பு என்றாலே என்னுடைய பாவங்களை நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால உணர்றது, பாவத்தை பாவம் என்று விளங்குறதே தௌபாவுடைய ஆரம்ப பாக்கியம். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் எங்களை வாழ்க்கையில நடக்கிற பாவங்களை பாவம் என்று உணர்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானா. இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சோதனையும் அறிவும் என்ன தெரியுமா? பாவத்தை பாவம் என்று உணர்ற சந்தர்ப்பத்தை நாங்க இழந்திருக்கிறோம். பாவங்களை சில சந்தர்ப்பங்கள்ல அதுதான் நல்ல விஷயம் என்று பெருமையாக பேசுறாங்க. ஹக்க தீன அதை கேவலமாக மதிக்கிற அளவுக்கு எங்களுடைய பாவங்கள் நினைச்சிட்டு, எந்த அளவுக்கு என்றா பஜார்கள் எப்படி உலகத்துல புழங்கப்படுதோ அது மாதிரி மஸ்ஜிதுகள் புழங்கப்படுற அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள்ல பாவம் ஏச்சிட்டு, குர்ஆனுடைய கண்ணியம் உள்ளங்கள்ல இழக்கப்பட்டிருக்குது. பாடசாலைக்கு போற புஸ்தகங்களை எப்படி தூக்கிட்டு போறாங்களோ அது மாதிரி குர்ஆனை தூக்குற நிலைமைக்கு உள்ளங்கள் மாறி போயிருக்குது. வீடுகள்ல குர்ஆனை வைக்கிற இடமும் பாடசாலையில புத்தகங்களை வைக்கிறதும் ரெண்டும் சமத்துவம் என்று பேசப்படுற அளவுக்கு நாங்க மாறிட்டோம். உலமாக்கள் அல்லாத சமத்துவமான கல்வியை படித்தவங்களும் எல்லோரும் அறிவுமான்கள் தான், எல்லோரும் சமமானவர்கள் தான் என்ற சிந்தனைக்கு என்ற உள்ளங்கள் மௌத்தாகிக்குது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா எதை சொல்ல வருகிறோம் என்றா, பாவத்தை பாவம் என்று உணர்கின்ற அளவு கூட சந்தர்ப்பம் இல்லாதவர்களாக வாழுகின்ற அளவுக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கைகள் பாவங்களோடு கரைஞ்சி போய்த்து. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நபியோட சுன்னத்தை பின்பற்றி நபியுடைய முறைப்படி வாழ ஆரம்பிச்சுட்டா அவங்களை கொஞ்சம் ஏளனமா பேச ஆரம்பிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை விளங்க தவறதும் ஆகப்பெரிய சோதனை தான். எப்படின்னா, இன்னைக்கு எங்கட வாலிப புள்ளி என்று ஓலவில் பரீட்சை எழுதிக்கு ஏலவில் பரீட்சை எழுதிக்குது. அந்த புள்ள முழுமையாக மொட்டையை அடிச்சு நபீர சுன்னத்து முறை பிரகாரம் கொண்டே வெட்டிக்கிறாரு, அல்லது நபீர சுன்னத்து முறை பிரகாரம் கொண்டே வளர்த்து கொண்டு கொஞ்சம் ஒரு விசாலமான ஆடையை போட்டு கரண்டை காலுக்கு மேல கொஞ்சம் ஆடை உயர்த்தி ஒரு ஆம்பளை புள்ள வந்துட்டா எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன வெள்ளம் அடிச்சுதா, என்ன வெள்ளம் அடிச்சுதா, என்ன மொட்டை அடிச்சுக்கிறீங்க, வீட்டுல விரட்டிட்டாங்களா? தீன செய்யறது கஷ்டமாக மாறிக்குது. அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் ஃபெஷனாக முறையாக பிஞ்ச கலிசனை உடுத்துட்டு வந்தா அவருக்கு கண்ணியம், அந்தஸ்து, மதிப்பு சமூகத்துல கொடுக்கப்படுது.
யாராவது ஒரு பெண் திருமண வீட்டுக்கு வார நேரம் ஃபேஸ் கவரை பண்ணி கொண்டு மரியாதையான முறையில ஒழுக்கமான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வந்தா, என்னப்பா இது இன்னும் குஞ்சுட்டு காலத்துல வாழ்ற மாதிரி ஃபேஷன் தெரியவா, நாகரிகம் தெரியவா? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய நஷ்டம். தனக்கு சில அமல்களை செய்யறதுக்கு ஏலா, ஆனா சில மக்கள் பக்குவமாக நல்ல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவருக்கு ஏலட்டி வாய பொத்திட்டு போகணும், இவர் அவருக்கு குறை சொல்றாங்க. அவருக்கும் தேவையில்லாத வேலை தானே, இதை செஞ்சு கொண்டு எங்க போகணுமா? அவர் வீட்டுள்ள கீக்க வேண்டிய ஆட்கள் தானே, ஏன் அங்க போகணும் இங்க போகணும்? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வாரேண்டா, எதை பேச வாரேண்டா, பாவத்தை பாவம் என்று உணர்ற சந்தர்ப்பம் இல்லாம பேத்தி. எனக்கு குழந்தைகள் எல்லாம் நல்லா படிச்சு ஒரு பதவி எடுத்து ஒரு பட்டத்தை எடுத்து ஒரு அந்தஸ்துக்கு வந்து கை நிறைய சம்பாதிச்சா எல்லாரும் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், நல்லொரு மாப்பிள்ளை, நல்லொரு மருமகன், நல்லொரு குடும்பம், நல்ல மகன். பாருங்களேன், அவருடைய 4 மகனையும் அவர் கரை சேர்த்திட்டாரு. மாஷா அல்லாண்டு குட பைத்திட்டாரு. மாஷா அல்லாண்டு குட பைத்திட்டாரா? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா மகண்ட தொழுகைக்குதான் கேட்டா, இஸ்லாத்துல அடிப்படை இஸ்லாம் கலிமாவுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில ஈக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். நபி அவங்க சொன்னாங்க, தொழுகையை விட்டுறது, தொழுகை புள்ளேட்ட இல்லையே என்றத உணரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ற புள்ளைக்கு இன்னும் தொலை தெரியாது, எனக்கு இன்னும் தொலை தெரியாது, எனக்கு நிறைய சம்பாதிச்சா மாப்பிள்ளை சொல்றாரு, கணவன் மனைவி சொல்றா கணவனை பார்த்து, மாஷா அல்லாஹ் ஏண்ட மாப்பிள்ளா சோம்பரேன் இல்ல. அன்றைக்கு ஒரு பெண்மணி வந்த நேரம் சொல்றா, எங்கட கணவன் ஏதோ நேரமும் பள்ளி 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 மஸ்ஜித் மஸ்ஜித் இருக்கிறா, சம்பாதிக்கிற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாரு இல்ல, அவர் தொழில் துறவுகள்ல ஈடுபடுறாங்க இல்லன்னு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நபியிட காலத்துல அந்த சஹாபி பெண்மணிகள் எந்த கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி புகழலையோ, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கலையோ, அந்த கணவனை அந்த பெண்கள் டிவோர்ஸ் பண்ணினாங்க. எந்த அளவுக்கு குர்ஆன் விளங்கத்தை சொல்லுதுண்டா, அன்பு நிறைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நபி அவங்களுடைய மனைவிமார் ஒரு சிலர் வந்து நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஏண்ட செலவை, மாதத்துடைய செலவை தந்தா நல்லா இருக்குமே என்ற கருத்துப்பட நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலை வந்துட்டு, ஏண்ட மனைவி ஏண்ட குடும்பத்தார்கள் உள்ளத்துல துனியாவுடைய வகம் வந்துட்டோ, துனியாவுடைய ஆசை வந்துட்டோ என்ற கவலை, ஒரு மாதத்துடைய செலவை முன்னால தந்தா நல்லா இருக்குமே என்று கேட்டதுக்கு, நாளாந்தம் தாரத்தை விட மாதாந்தம் தந்தா லேசா இருக்குமே என்று கேட்டாங்க. நபி அவங்களோட உள்ளத்துல கவலை வந்துட்டு, ஏண்ட மனைவி மாட்ட உள்ளத்துல துனியா வந்துட்டோ, நபி அவங்க போய் மஸ்ஜித்ல உட்கார்ந்து கவலையோட ஈக்குறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். يا أيها النبي إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் விளக்கத்தை நசீபாக்கணும். நபி அவங்க சொன்ன, அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி அவங்களோட மனைவிமார நீங்க கூப்பிடுங்க. இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, அவங்க துனியாவுடைய வாழ்க்கைய விரும்புறாங்கடா. வஸீனதஹா, துனியாவுடைய அலங்காரங்களை ரசிச்சு வாழவும் விரும்புறாங்கடா. ஃபதஆலைனா உமத்தியுகுன்ன வஸர்ஹகுன்ன சராஹன் ஜமீலா, அழகான முறையில தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அந்த சமரசம் பேசுறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தீனை விட துனியா முன்மாதிரியாக யாருக்கு விளங்கோ அந்த பெண்களை நபியை உங்களோட வச்சுக்கொள்ள தகுதி இல்லை, அவங்கள தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு அவங்களை வச்சுக்கொள்றதுக்கும் ஒரு முறை இருக்குது. என்ன தெரியுமா? அவங்களுடைய வீடுகளை நீங்க தீனுடைய சூழலுடைய வீடாக மாத்துங்க. இன்னைக்கு கண்ணியமான சகோதரர்களே, எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம், தௌபா செய்யணும் என்று, பாவ வீழ்ச்சி அடங்கி பரிசுத்தமான ஒரு அடியானாக காலையை அடையணும் என்று தௌபா செய்யப்ப இந்த கிரௌட் இருக்குது. இது சுபஹுடைய தொழுகைக்கு இன்னைக்கு சுபஹுக்கு பார்த்தாலே இல்லாம இருக்குது. அப்ப என்ன தௌபா இது? பேசுற வார்த்தை காரமாக இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இரவு முழுக்க சுன்னத்துக்கு கண்ண முழிச்சு இருக்கிறோம், ஃபர்ல நிறைவேற்றதுக்கு ஆட்கள் இல்ல.
30 நோம்புலையும் சஹருடைய நேரத்தில் எழும்பி சுபஹ் இமாம் ஜமாத்தோட வீட்டிலே தனியாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தொழுவாங்க. ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டுட்டு ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டனாலே தஹஜ்ஜத்தும் இல்ல சுபஹும் இல்ல. ஏன் 30 நாள் கண் விழிச்சு தொழுகிக்கிற இன்றைக்கு கொஞ்சம் பெருநாளுடைய தினமையா சந்தோஷமாக நாங்க தூங்கணுமா? சந்தோஷம்ன்றது உலகத்துல இல்ல. சக்கராத் எப்ப வாரோ அப்பதான் அதுக்கு பின்னால்தான் சந்தோஷம் வெற்றி. உலகத்துல ரப்புடைய சந்தோஷத்துக்காக வேண்டிய வாழ்வதுதான் அடியார்களுடைய சிஃபாத். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த தௌபா அது நிரந்தரமாக கபூல் செய்யப்படணும் என்றா உங்களோட வீட்டுடைய சூழலை நீங்க மாத்தணும். நபிக்கு அல்லாஹ் பாடம் சொல்லி கொடுக்கிறான். நபியே, உங்களோட மனைவியோட உள்ளத்துல துனியாவுடைய மகன் வந்திருக்குதா, அவங்களை நீங்க அதிலிருந்து பாதுகாக்கணும்டா. வத்குர்னா மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மினல் ஆயாதி வல் ஹிக்மா. நபியே, நீங்க உங்களோட வீடுகள்ல வத்குர்ன ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக சத்தியமாக ஃபீ புயூதிகுன்ன உங்களுடைய வீடுகளில் மினல் ஆயாதி அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை நீங்க குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை வாசிங்க. குர்ஆனுடைய தஃசீர்களை நீங்க வீடுகள்ல வாசிங்க. வெறுமனே குர்ஆனை பார்த்து ஓதுற சமூகமாக நாங்க வாழ்ந்துட்டு மரணிக்க வந்தவர்கள் அல்ல. இது புராண கதை படிக்கிற கிதாப் அல்ல, இது விளங்கி ஓதுறது. குர்ஆனை ஓதுறோம் இவ்வளவு காலமும் விளக்கம் இல்ல. குள்ளே குர்ஆன் மதரசா அனுப்பினா எல்லா உம்மா அப்பா நினைச்சு கொண்டிருக்கிற 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு அப்புறம் புள்ள 30 ஜுஸும் பார்த்தோதி முடிச்சிட்டா ஏண்ட புள்ள குர்ஆன் ஓதி முடிஞ்சி நஊது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் விளக்கத்தை நசீபாக்கணும். இமாம்கள் சொல்றாங்க, சக்கராத்துடைய நேரம் வரங்காட்டியும் படிச்சிக்கிறாங்க கிதாபுல. ஒரு ஆலிம் அவருடைய பேர் மறந்து சக்கராத்துடைய நேரத்துல படுக்கையில இருக்கிறாங்க. அவரை நோயாளி விசாரிக்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ ஆய்வு செஞ்ச ஆலிமத்தர் சந்திக்க வராரு. இவர் மரண படுக்கையில இருக்கிறாரு. இவர் கேட்கிறாரு, நீங்க ஆய்வு செஞ்ச அந்த ஃபத்வாவுடைய சட்டத்துடைய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் கேட்கிறாரு, நீங்க மௌத்தாக போறீங்க, உங்களுக்கு என்னத்துக்கு ஃபத்வாவுடைய சட்டம்? அவர் சொன்னாரு, மௌத்தாகிறதுக்கு முன்னாலே இப்படி ஒரு ஃபத்வாவை படிச்சுட்டு யா அல்லாஹ் உன தீனை விளங்கி கொண்டு நான் மௌத்தாகினேன் என்று அல்லாஹ்ட்ட சொல்லுவோம் சொல்லி. அல்லாஹ் குர்ஆனை ஓதுற சமூகம் அல்ல நாங்க. வெறுமனே குர்ஆனை ஓதுற சமூகம் குர்ஆனை விளங்கி ஓதி இருந்தா எங்களோட தொழுகைகள் உயிரோட்டமாக மாறி இருக்கும். எங்களோட இபாதத் தொழுகைகள் சிறப்புகள் உருவாகி இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னண்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஹிக்மா அன்பு நிறைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் ஷரீஃப்களை வீடுகள்ல வாசிங்கோ. முந்தஹப் ஹதீஸ் இருக்குது, அதே போன்று ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிதாபுகள் அரபு கிதாபுகள் தமிழ்ல தர்ஜுமா செய்யப்பட்டிருக்குது. வீடுகள்ல எல்லாரும் உட்கார்ந்து வாசிங்க. எந்த வீடுகள்ல குர்ஆனை படிச்சு கொடுக்கிற குர்ஆனை படிச்சுற ஹல்கா உருவாகுமோ அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வர ஆரம்பிப்பாங்க. எந்த வீட்டுக்குள்ள மலக்கு வராங்களோ அந்த ஷைத்தானுடைய இருப்பிடம் இல்ல, ஷைத்தான் விரண்டு ஓடிடும். இப்ப வீட்டுக்குள்ள நிம்மதி உருவாகும், வீட்டுக்குள்ள சந்தோஷம் உருவாகும், குழந்தைகளுக்கு மத்தியில தீனுடைய சூழல் உருவாகும். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரூஹானியத்துடைய அமல்கள் வெளியாக ஆரம்பித்திடும். வீடு பிரகாசமாக மாறும். மஸ்ஜிதுல வந்து கண்ணீரை வடிச்சு அழுதுட்டு போற அடுத்த நாளே வீட்டுக்குள்ள ஷைத்தானுடைய சூபத்து, வீட்டுக்குள்ள நஃப்சானியத்துடைய சுஹபத்து. அதனால அந்த பாவத்திலிருந்து வெளியில வர இயலாத சூழ்நிலை இருக்குது. இது ஒரு புறம். இன்னும் ஒரு புறம், கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான தௌபா செய்யணும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, நபி அவர்கள் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றிய நேரம் சில சஹாபா சில மக்களை பார்த்து சொன்னாங்க, ஹிந்தாக்கு தௌபா இல்ல, வஹ்ஷிக்கு தௌபா இல்ல, அதே போன்று ஸமாமத் இப்னு அஸாலுக்கு தௌபா இல்ல, இப்படின்னு ஒரு 10 பேருடைய பேரை சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா உடனடியாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், நபியே நீங்க அப்படி சொல்ல வேணாம், அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, அவங்களும் மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிப்போம். எப்படிப்பட்ட பாவிகள் என்றா, ஹிந்தாவும் வஹ்ஷியும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ தாலிப் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சு அவருடைய ஈரலை எடுத்து சப்பி துப்பி அவங்களுடைய மண்டையோட்டுல சாராயம் ஊத்தி குடிச்சவங்க ஹிந்தாவும் வஹ்ஷியும். அப்படிப்பட்ட கொடும் பாவம் செய்தவர்கள் நபி அவர்களினால் அவர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய இயலாத அளவுக்கு கடும் கஷ்டத்தோடு இருந்தாங்க. நபி அவர்களுடைய ஆமுல் ஹுஸ்ன் என்று இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற கவலையுடைய வருடம் என்று பதிவு செய்யப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகள் உண்டுதான்.
அப்படிப்பட்ட அந்த 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 நபி அவங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேர்களும் அல்லாஹ் தஆலாட்ட உண்மையான தௌபா செஞ்சாங்க. நான் செஞ்சது தவறு என்றதை உணர்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அவர்களை எங்களை பொருந்திக் கொண்டார்கள், அவர்கள் சுவர்க்கவாதிகளாக மரணித்தார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் உண்மையான தௌபா. என்ற வாழ்க்கையில நான் செய்யற பாவங்களுக்கு தௌபா, உண்மையான தௌபா செய்யணும். நான் அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன், அடுத்தவனுடைய காணியை பிடிச்சிருக்கிறேன், அடுத்தவனுடைய அதை செய்திருக்கிறேன், அடுத்தவனுக்கு ஏமாற்றம் செஞ்சிருக்கிறேன், அவன் பணத்தை சூறையாடி இருக்கிறேன், அவனை எல்லா மாய ஜாலங்களை போட்டும் அதை சுரண்டி இருக்கிறேன், அடுத்தவனை குறை பேசியிருக்கிறேன், அடுத்தவன குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறேன். இப்படி இப்படி அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளத்தால உணர்ந்து அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ரப்புட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அதை கபூல் செய்வான். அதே போல தொழுகையில விஷயங்கள் இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ்ஜி இருக்குது, இன்னொரு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானே, இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் சீராக சரியாக நிறைவேற்றதுக்குரிய அடியாராக மாறுறது. இவ்வளவு காலம் அல்லாஹ் தொழல்ல, தொழுகையில குறைபாடுடையவனாக இருந்தேன், இன்றைய தினத்திலிருந்து இந்த வாழ்க்கையில அவனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற உணர்வு ஏற்படணும். அதுதான் உண்மையான தௌபா. யா அல்லாஹ், ஒரு நேர தொழுகை இல்லாமல் மரணித்து விட்டேன்டா, கியாமத்துடைய நாளையில அந்த நரகத்துடைய நெருப்புல போட்டு நீ என்ன பத்த வைக்க போறாயா அல்லாஹ், நரகத்துடைய விறகாக என்ன மாற்ற போகிறாயா அல்லாஹ், எப்படி அந்த நெருப்பை தாங்குவேன்? உலகத்துடைய சாதாரண நெருப்பு குச்சிலுடைய நெருப்பாலே தாங்கலாம் இருக்குது. அவன் 3000 வருடங்கள் பத்த வைத்த நெருப்புல என்ன போட்டு பொசுக்கிட்டா யாரு எனக்கு உதவி செய்ய போறையா அல்லாஹ் என்ற அச்சமும் பயமும் உள்ளத்துல எந்த அளவுக்கு இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான், ரமலான்ல நீங்க தௌபா செய்யறது உங்களோட முழு வாழ்க்கையில பிரயாணம் செய்யணும். வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இறை விசுவாசிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? இரவுடைய நேரத்துல நின்று வணங்குவாங்க, சுஜூதுலையும் ருக்கூலையும் கியாமிலையும் நிப்பாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபா கான கராமா, அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி, யா அல்லாஹ் எனக்கு வீடு இல்ல, என் புள்ள சொன்னது கேட்கல, என் கணவன் சொல்ற கேட்கல, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குது, என் வியாபாரத்துல அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க என்ன தெரியுமா? ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் அந்த நரகத்துடைய நெருப்பில் எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். உலகத்துடைய ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல, உலகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள் அல்ல, உலகத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் நஷ்டங்கள் அல்ல அல்லாஹ். இந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் இருக்குது, அந்த நஷ்டத்தை உலகத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் வீடு செய்யலையா அல்லாஹ். அதனால அந்த இடத்துல வெற்றியை தந்திரியா அல்லாஹ், அந்த இடத்துல கண்ணியத்தை தந்திரியா அல்லாஹ் என்று கண்ணீர் வடித்து அவர்கள் அழுகுவார்களாம். அப்படிப்பட்ட மக்களாக நாங்க எங்களை உண்மையான தௌபாவை செஞ்சு எங்களை மாற்றிக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். துஆ ஓதப்படும் என்றாலும் கண்ணியமான சகோதரரே, எங்கட பாவங்களுடைய அளவு, எங்கட தனிப்பட்ட விஷயம் எங்கட மனைவிக்கு தெரியாமிக்கும், வாப்பக்கு தெரியாமிக்கும், உம்மக்கு தெரியாமிக்கும், எல்லா கண்ணுக்கு மறைஞ்சிக்கும். நான் செஞ்ச பாவம் எனக்கும் என்ற உள்ளத்துக்கும் தான் தெரியும். ஒரே ஒரு பாவத்தோடு வந்தாலும் கியாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாண்டா அவனால சுவர்க்கம் போக முடியாது. அந்த பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் சுவர்க்கம் போகணும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா. எங்கட வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அந்த பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். பாவமே செய்யாத நபிமார்கள் அந்த நரகத்தை பார்த்து பயந்திருக்கிறார். எங்களுக்கு அந்த பயம், அந்த உணர்வு, அந்த ஃபீலிங் வராது காரணம் எங்களோட பாவங்களுடைய உச்சம் தான், பாவங்களுடைய உச்சம். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தௌபா செய்யறது உண்மையான தௌபா செய்யக்கூடிய உணர்வோடு, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால பாவத்தை பாவம் என்று உணர்றதுதான் முதலாவது தௌபா. பாவத்தை பாவம் என்று உணர்றது முதலாவது தௌபா. இரண்டாவது அந்த பாவத்தை இதுக்கு பின்னால இந்த வாழ்நாள செய்ய மாட்டேன் என்ற உறுதி, அந்த பாவத்தை பத்தி கவலைப்படுறது இரண்டாவது. மூணாவது இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதிமானத்தை கொண்டு வரது உண்மையான தௌபா. அப்படி தௌபா செஞ்சோம்டா நிச்சயமாக நாளைக்கு சிவகுடைய தொழுகையுடைய கலா எங்களுக்கு ஏற்படாது.
இன்றைய நாள் மட்டுமல்ல, இன்னும் 3 நாட்கள் ரமலான் காலத்துல எங்களுக்கு 3 அல்லது 2 நாளோ அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தரப்போகிறார். அல்லாஹு தாலா 3ஆக தந்துட்டார். சிறந்த பாக்கியம், பிறந்த கண்ணியம். அதனால நாங்க இந்த நாட்களை இருக்கிற சந்தர்ப்பங்களை அதுக்காக வேண்டி பயன்படுத்தி கொடுத்து முயற்சியோம் இன்ஷா அல்லாஹ். யாரு நினைச்சிடவானன் 27ஆம் தினத்துல வந்து நாங்க 15 நிமிஷம் தௌபா செஞ்சுட்டு போய்த்தா ஏண்ட பாவம் எல்லாம் மன்னிச்சப்பட்டாச்சு, நான் நாளை சுபகுல சுவர்க்கவாதி. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டு போறாங்க. 27ஆம் தினம் இங்க வார ஹஸ்ரத் துஆ கேட்கிற எல்லாரும் ஆமீன் சொல்லிட்டு போய்த்தா ஏண்ட பாவம் எல்லாம் இந்த வருஷம் பூரா செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிச்சப்பட்டாச்சு, நாளையிலிருந்து புதிய பாவத்தை ஸ்டார்ட் ஆக்குவோம், அடுத்த வருஷம் 27ல வந்து தௌபா செஞ்சுட்டு போய்த்தா நாங்க எல்லாரும் சரி சுவர்க்கவாதி தான். நவுது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் விளக்கத்தை நசீபாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அமைதியாக இருந்து துஆ பிரார்த்தனை நடக்கும். அதுக்கு பின்னாலையும் கொஞ்சம் இருந்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டைமும் பேத்திட்டு எல்லாரும் துஆவுல இருந்துட்டு துஆ முடிஞ்சதுக்கு பின்னால தனிப்பட்ட முறையில ஒரு 5-10 நிமிஷம் உட்கார்ந்து எங்கட ஒவ்வொருத்தட நிலைமையும் ரப்புட்ட சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு எங்கட பலகீனங்களையும் எங்கட பலங்களையும் சொல்லி ரப்புட்ட கேட்கறதுக்கு முயற்சியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் உண்மையான தௌபாவை அடைந்த உன்னதமான மீன்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக.